இதுவரை எந்த முதலமைச்சரும் செய்யாத சாதனையாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 5 முறை வெளிநாடுகளுக்கு சென்று தமிழ்நாட்டிற்கான தொழில் முதலீடுகளை ஈர்த்து வந்துள்ளதாக தினத்தந்தி நாளேடு பாராட்டு தெரிவித்துள்ளது. தினத்தந்தி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2030க்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை உருவாக்கும் நோக்கில் தமிழ்நாட்டை கொண்டு செல்ல அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருவதாகவும், இதற்காக உள்நாட்டு மற்றும் சர்வதேச தொழிலதிபர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் அரசு சார்பில் வழங்கப்படும் ஊக்கச் சலுகைகளை விளக்கி கூறி வருவதைத் தொடர்ந்து புது தொழிற்சாலைகள் தொடங்கப்படுவதால் தமிழ்நாடு தொழில்மயமாகி வருவதாகவும் தெரிவித்துள்ளது. ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு 8 நாள் சுற்றுப்பயணம் சென்றுவிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்பியுள்ளார். TN ரைசிங் சுற்றுப்பயணத்தின் முதல் கட்டமாக ஜெர்மனிக்கு சென்று தொழில் முதலீட்டாளர்கள், தொழில் அதிபர்களை சந்தித்தார். குறிப்பாக BMW நிறுவன உயரதிகாரிகளை சந்தித்து பேசிய நேரத்தில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது BMW காரில் அவர் கையெழுத்திட்ட படத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பரிசாக கொடுத்தனர். ஜெர்மனியில் தொழிலதிபர்களை சந்தித்து பேசியதன் விளைவாக 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின என்று தெரிவித்துள்ளது. அடுத்ததாக இங்கிலாந்து சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஹிந்துஜா குழுமத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் விளைவாக மின்சார வாகனங்களுக்கான செல், பேட்டரி உற்பத்தி மற்றும் மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்களுக்கான வணிகங்களில் 7,500 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் வகையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளது. இதுபோல ஏற்கனவே தமிழ்நாட்டில் 2 தொழில் முதலீடுகளை மேற்கொண்டுள்ள ஆஸ்ட்ராஜெனேகா நிறுவனம் தனது 3வது தொழில் முதலீட்டை அறிவித்துள்ளது. இரு நாடுகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொண்ட பயணத்தில் 33 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி 17,613 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 15,516 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளது என்றும் தினத்தந்தி தெரிவித்துள்ளது. இதில் சிறப்பம்சமாக 10 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் புதிதாக தொழில் தொடங்க உள்ளன. பெரியாருக்கு புகழ் சேர்க்கும் வகையில் உலக புகழ்பெற்ற லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நடந்த சுயமரியாதை நூற்றாண்டு விழாவில் அவருடைய படத்தை திறந்து வைத்து பெருமை சேர்த்தார் என்றும் தினத்தந்தி தெரிவித்துள்ளது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆற்றிய உணர்ச்சிமிகு உரை பெரியாரின் புகழை மேலும் உச்சத்துக்கு கொண்டு சென்றதாகவும், தமிழ்நாட்டில் தமிழ் வளர்த்த GU போப் பாதிரியாரின் கல்லறைக்கு சென்று மலர் அஞ்சலி செலுத்தியது தமிழ் நெஞ்சங்கள் மனதை குளிர்வித்ததாகவும் கூறியுள்ள தினத்தந்தி நாளேடு, அம்பேத்கர் லண்டன் நகரில் படித்தபோது அவர் வசித்த வீட்டுக்கு சென்று பார்வையிட்டது அவருக்கு மரியாதை செலுத்துவதாக அமைந்ததாகவும், கால்மார்க்ஸ் நினைவிடத்துக்கு சென்று செவ்வணக்கம் செலுத்தியது தத்துவ மேதைகள் மீது அவருக்கு இருக்கும் பற்றை சுட்டி காட்டியதாகவும் தினத்தந்தி குறிப்பிட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை கட்டிய பென்னி குவிக் சிலையை அவரது சொந்த ஊரான கெம்பர்லி நகரில் நிறுவியதற்காக அவரது குடும்பத்தினரும் செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தைச் சேர்ந்தவர்களும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்தது மிகவும் நெகிழ்ச்சியாக இருந்தது என்றும் தினத்தந்தி கூறியுள்ளது. இதுவரை எந்த முதலமைச்சரும் செய்யாத சாதனையாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 5 முறை வெளிநாடுகளுக்கு சென்று தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகளை ஈர்த்து வந்துள்ளதாகவும், மொத்தத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் தற்போதைய பயணமும் கடந்த முறைகளைப் போலவே அனைத்து கோணங்களிலும் வெற்றிகரமான பயணமாகவும் முத்திரை பதிக்கும் பயணமாகவும் இருந்ததாகவும் தினத்தந்தி நாளேடு பாராட்டு தெரிவித்துள்ளது.